என்னது மகாத்மா காந்தியோட மரணத்துல மறைக்கப்பட்ட உண்மை? ஆமாங்க, மகாத்மா காந்தியோட மரணத்துல மறைக்கப்பட்ட உண்மையை பத்தியும் அரசியல்வாதிகளால காணாமல் போன சுமார் 20,000 இந்து கோயில்கள் பத்தின வரலாற்று உண்மைகளை பத்தியும் ஒரு சினிமா சொல்ல போகுதாம். அப்படிப்பட்ட சினிமா எது என்னன்றத பத்தியும், எதிர்பார்ப்பை உண்டாக்குற சினிமா பத்தின எலெக்ஷன் என்னன்றத பத்தியும் தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன். முதல்ல மகாத்மாவை பத்தி பார்க்கலாம். சமீபத்தில் வெளியான கிடுகுன்ற படம் மூலமா அறிமுகமானவர் இயக்குனர் வீரமுருகன். இவர் இயக்குற அடுத்த படத்துக்கு நாதுராம் கோட்சேன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. காந்திஜியை சுட்டு கொன்ற கோட்சேவோட ஃபுல் நேம் நாதுராம் கோட்சேவாம். சசி, ரவி, தாமரை, பீட்டர், சரவணன், சிவகுமார், இன்பான் பலரும் நடிக்கிற இந்த நாதுராம் கோட்சே படத்துக்கு ஒளிப்பதிவு ஜெர்சன், இசை ஜே.கே. இந்த படத்தை பத்தி இயக்குனர் வீரமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாத்மா காந்தியோட மரணத்துல மறைக்கப்பட்ட சம்பவங்களை வச்சு இந்த படத்தை உருவாக்கி இருக்கும். கோட்சே காந்திஜியை சுட்டது 2 புல்லட், ஆனா காந்திஜியோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்டது 3 புல்லட். அப்படின்னா இந்த பின்னணியில என்ன நடந்துச்சுன்றத இந்த படத்துல சொல்லி இருக்கும். தமிழகத்துல இந்து அறநிலைத்துறை ஆரம்பிச்சப்போ 42,000 இந்து கோயில்கள் இருந்தன. ஆனா இப்போ வெறும் 22,000 கோயில்கள் தான் இருக்கு. காணாமல் போன அல்லது அழிக்கப்பட்ட 20,000 கோயில்கள் பத்தின உண்மை வரலாற்றை பத்தி மட்டுமில்லாம இந்து முஸ்லிம் பிரிவினையை தூண்டினது அரசியல்வாதிகள் தான் என்றதை அழுத்தமா சொல்லி இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த படத்தை OTT தளத்துல வெளியிட திட்டமிட்டு இருக்கோம்னு சொன்னாரு பாருங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா போச்சு. தியேட்டர்கள்ல வெளியிட்டு கல்லா கட்டுற அளவுக்கு வெயிட்டான கதை அம்சம் இருக்கிற இந்த படத்தை OTTல ஏன் வெளியிடறாங்கன்னு தான் எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்து சினிமால வரப்போற எலெக்ஷனை பத்தி பார்க்கலாம். உரியடி புகழ் விஜயகுமார் ஃபைட் கிளப் படத்துல நடிச்சதை தொடர்ந்து இப்போ ரீல் குட் பிலிம்ஸ் தயாரிக்கிற புது படத்துல நடிக்க கமிட் ஆகி நடிச்சும் முடிச்சிட்டார். இந்த படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைஞ்ச நிலையில இப்போ படக்குழு படத்தோட தலைப்பை டைட்டில வெளியிட்டு இருக்காங்க. ஆமாங்க, சேத்துமான் புகழ் தமிழ் இயக்குற இந்த படத்தோட தலைப்பு எலெக்ஷனா. படத்தோட தலைப்புக்கு ஏத்த மாதிரியே படம் முழுக்க அரசியல பின்னணியா கொண்ட கதைக்களம் அமைக்கப்பட்டு இருக்காம். அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் வரப்போற இந்த சமயத்துல எலெக்ஷன் படத்துக்கு பேர் வச்சது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. உரியடி விஜயகுமாருக்கு இருக்கிற ஏராளமான இளம் ரசிகர்கள் ஆரம்பத்திலேயே துணிச்சலா அரசியல் கதையில நடிக்கிறத வியந்தபடி பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவோட இன்ட்ரோல நான் சொன்ன பில்டப் பத்தின டீடைல் இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க பண்றது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்க வைக்க எப்படியெல்லாம் பில்டப் தர வேண்டியதா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொல்லாமலேயே நீங்களாவே லைக் பண்ணுவீங்கன்னும், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னும் எனக்கு தெரியும்ன்றதால தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.